Hi Hermes, today பார்க்க போகிறது ஜங்குக்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் யூத்ஃபுல் ஹார்ட் பார்ட் 1. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரிக்கு ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜங்குக்கை பற்றி பார்க்கலாம். ஜங்குக் ஒரு அழகான கிராமத்தில் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கிராமம் தான் அவங்களோட சொந்த ஊரும் கூட. ஜங்குக், அவங்க பாட்டி, அப்புறம் ஜங்குக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் மினி, இன்னொருத்தவங்க பேர் மீனு. இவங்க 2 பேரும் தான் ஜங்குக்கு சொந்தம்னு சொன்னான். இவங்க 2 பேரை தாண்டி ஜங்குக்கு ஒரு பாட்டிமா இருக்காங்க. ஜங்குக்கு அப்புறம் அத்தை பசங்க 3 பேர் இருக்காங்க. ஜங்குக்கோட மம்மி டேடியும் அப்புறம் அத்தையும் மாமாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் போயிருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. பாட்டிமா கூட தான் ஜங்குக்கு அவங்க தங்கச்சிங்க 2 பேரும் அப்புறம் அத்தை பசங்க 3 பேரும் வீட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ ஆக்சிடெண்ட்டில் அத்தை பசங்களோட மம்மி டேடியும் ஜங்குக்கோட மம்மி டேடியும் இறந்து போயிருப்பாங்க. ஜங்குக் பாட்டிமாவோட பையனோட பையன். அப்புறம் அத்தை பசங்க பாட்டிமாவோட பொண்ணோட பசங்க. ஸோ பாட்டிமா தான் 6 குழந்தைங்களையும் ரொம்ப நல்ல விதமாக வளர்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் அந்த கிராமத்துக்கு இன்ஸ்பெக்டராக ஒர்க்குக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. அப்புறம் ஜங்குக் தன்னோட கிராமத்திலேருந்து ஒரு 5 ஊர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் காலேஜ் இருந்திருக்கும். அந்த காலேஜில் தான் ஜங்குக் தினமும் போய் படிச்சுட்டு வருவாங்க. ஜங்குக் மட்டும் இல்லை, ஜங்குக்கோட அத்தை பசங்க, ஜங்குக்கோட 2 சிஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த காலேஜுக்கு போய் தான் படிச்சுட்டு வர முடியும். ஏன்னா சுற்றிலும் எங்கேயுமே காலேஜ் கிடையாது. ஆனால் ஜங்குக்கோட கிராமத்தில் 2-3 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஜங்குக் ஓரளவுக்கு வசதியான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ தன்னோட கிராமத்தில் ஸ்கூலிங் முடிச்சுட்டு 5 ஊர் தள்ளி காலேஜுக்கு போயிட்டு வரும்போது அந்த காலேஜ் இருக்கக்கூடிய ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை ஜங்குக் லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு பேர் மாயா. ஜங்குக்கோட கிராமத்தை விடவே ஜங்குக் படித்த காலேஜ் இருக்கக்கூடிய கிராமம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு போதுமான ஃபெசிலிட்டியோட அந்த கிராமம் ஒரு டவுன் போல் இருக்கும். ஸோ ஜங்குக்கு அந்த கிராமத்தை ரொம்ப பிடிக்கும். மெயின் ரீசன் அந்த கிராமத்தை சேர்ந்த மாயா அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறனால. அடுத்து பாட்டிமாவை பற்றி பார்க்கலாம். பாட்டிமா பயங்கர சேட்டக்கார லேடி. எப்போதுமே பயங்கர துருதுருன்னு இருப்பாங்க. இந்த வயசுலேயும் தனக்கு பிடிச்சது தான் செய்வாங்க பாட்டிமா. ஒருவேளை தனக்கு பிடிச்சது கிடைக்கல அப்படின்னா சின்ன குழந்த மாதிரி அடம் பண்ணியாவது அந்த விஷயத்தை நிறைவேற்றிக்க பார்ப்பாங்க பாட்டிமா. அந்தளவுக்கு பயங்கர சேட்டக்கார லேடி. அடுத்து தான் ஜிமின் தயாங்கை பற்றி பார்க்கணுன்னா 2 பேரும் மூவி எடுக்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து அதில் சில ஃபிலிம்ஸ் அவார்ட் ஷோ வரையும் போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அந்தளவுக்கு நல்லாவே மூவி டைரக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் தயாங், ஜிமின் 2 பேருமே ட்வின்ஸ். ஸோ எப்போதுமே ஒன்றாவே தான் இருப்பாங்க. ஜங்குக்கோட 2 சிஸ்டர்ஸுமே ட்வின்ஸ். ஸோ அவங்க 2 பேரையும் தன்னோட மாமா பசங்கன்னு தயாங்கும் ஜிமினும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கோட சிஸ்டர்ஸ் மினி, மீனு 2 பேருமே தயாங்கையும் ஜிமினியும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஜங்குக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. லாஸ்ட்டாக வைன் எல்லாத்த விட ரொம்ப சின்ன பொண்ணு. ஜங்குக்கும் வைனுக்கும் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. ஜங்குக் பிறந்து எல்லா குழந்தைங்களும் பிறந்ததுக்கப்புறம் தான் வைன் பிறந்திருப்பாங்க. வைனுக்கு 1 இயர் இருக்கும்போது ஜங்குக்கு 11 ஏஜ். அந்த டைமில் தான் ஜங்குக்கோட வைனோட மம்மி டேடி இறந்து போயிருப்பாங்க. ஸோ அப்பையிலேருந்து பாட்டிமா தான் வளர்த்துட்ருக்காங்க. 1 வயசுலேருந்து தன்னோட பேத்தி வைனை அவங்களே வளர்த்துட்ருக்கனால எல்லா குழந்தைங்கள விட வைன் மேலே அதீத அன்பு இருக்குது பாட்டிமாவுக்கு. இப்போ வைன் காலேஜ் ஃபைனல் முடிச்சுட்டு 1 வீக்காக இப்போ வீட்டில் தான் ஜாலியாக இருக்காங்க. பாட்டிமா மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க வைனை. ஆனால் வைன், நான் மாஸ்டர் டிகிரி படிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் வீட்டில் தான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கூட ஜாலியாக அந்த கிராமத்தை வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க வைன். இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். பாட்டிமா பரபரப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க தன்னோட வீட்டில். ஏன்னா இன்றைக்கி ஜங்குக்கும் மாயாவுக்கும் மேரேஜ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மார்னிங்கே எழுந்து தன்னோட 6 பேர பசங்களையும் டிக்கா ரெடியாக சொல்லிவிட்டு கல்யாண வேலைகளை எல்லாம் பார்த்துட்ருக்காங்க பாட்டிமா. ஜங்குக்கு பயங்கர ஹாப்பி. எப்படியாவது மாயாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி கடைசியில் பாட்டிமாவே உனக்கு பிடிச்ச பொண்ணை சொல்லு, நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் மாயாவை பற்றி சொல்லி ஜங்குக் மேரேஜ் பண்ணுறதுக்காக இப்போ இறங்கியிருக்காங்க. ஸோ தனக்கு பிடிச்ச பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஜங்குக்.
மினி மீனு 2 பேரும் இப்போ ஜங்குக்கோட ரூமுக்கு வந்து அண்ணா ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜங்குக் 2 பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நான் ரெடி மினி. மீனு என்னது இது பிங்க் கலரில் ஆஃப் சாரி வியர் பண்ணியிருக்கா, உனக்கு நான் வாங்கி கொடுத்த பர்பிள் கலர் ஆஃப் சாரி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனும் அதுவா ஒயின் வந்து அந்த பர்பிள் கலர் பிடிச்சிருக்குன்னு கேட்டா, அதனால் அவளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனு. என்னது அந்த ஒயினுக்கு அறிவே கிடையாது, பிங்க் கலர் தான் வேணும்னு மேரேஜ் ஷாப்பிங் பண்ணும்போது அட்டம் பண்ணி வாங்கிட்டு வந்தா, இங்கே வந்ததுக்கப்புறம் உன்னோடது பிடிச்சி போயிடுச்சா, அது திருந்தாதா, நல்லா வீட்டில் கடைசியாக வந்து பிறந்துக்கிட்டு பாடா படுத்துது நம்மளை. எனக்கு சுத்தமாக அந்த ஒயினை பிடிக்காது. ஒரே ரீசன் தான், பாட்டிமா மாதிரி பயங்கர அடமன்ட்டு சுட்டி, அவள் கூட சேர்ந்துக்கிட்டு 2 பேர் கெட்டு போயிடாதீங்க. மினி நீ என்ன, உனக்கு நான் வாங்கி கொடுத்த கோல்டு ஜோக்கர் எங்கே, ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சதை போட்டுட்ருக்க, இந்த பேரட் பிங்க் கலர் ஆஃப் சாரிக்கு பியூர் கோல்டில் போட்டால் தானே நல்லாயிருக்கும் அசசரிஸ், கல் வச்சது போட்டால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மினி பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு அண்ணா வீட்டுக்குள்ளே வந்து நீ போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிற மாதிரி பேசாத, எனக்கு பயமாக இருக்குது, ஒயினுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னு எனக்கிட்ட ஆசையாக கேட்டா, என் ஒயின் செல்லக்குட்டி கேட்டு கொடுக்காம இருப்பேனா, அவள் நம்ம வீட்டில் இருக்க சின்ன பொண்ணு பாவம் அதனால கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. நல்ல சின்ன பொண்ணு, அவளை தப்பட்டையிலே போட்டு வளர்க்கணும், ஆனால் பாட்டிமாவுக்கு பயங்கர செல்லம், அதனால இவ்வளோ டிமிக்கி கொடுத்துக்கிட்டு திரியுது, படிக்கிறது கிடையாது, எந்த வீட்டு வேலையும் பார்க்குறது கிடையாது. நீங்கள் 2 பேரும் அவளை ரொம்ப பேம்பர் பண்ணுறீங்க. ட்ரெஸ்ஸை பாரு, ட்ரெஸ்ஸை இதை போய் அவள் வாங்கியிருக்கா, வீட்டுக்கு வந்து பிடிக்கலன்னு உன் தலையில் கட்டி விட்டுட்டா, ஆசாசே நான் உனக்கு வாங்கி கொடுத்ததை நீ அவகிட்ட கொடுத்துட்ட அப்படின்னு மீனுவை பார்த்து திட்டுறாங்க ஜங்குக். அந்த டைமில் பாட்டிமா டோர் நாக் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கு வெளியில் வா, அப்படியே புது பொண்ணு மாதிரி உள்ளேயே நின்று மேக்கப் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஒரு சட்டையும் வேஷ்டியும் கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இவ்வளவு லேட்டா, வெளியில் வா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு அப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னதான் பிரச்சனை, நான் என் தங்கச்சிங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், என்ன பிரச்சனை, டைம் இன்னும் 6 o'clock ஆகலை, 6:30 தான் முகூர்த்தம், இப்போ 5:45 தான் ஆகுது, செத்த நேரம் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிமா மீனுவையும் மினியையும் பார்த்துட்டு ஐயய்ய என்னடி ட்ரெஸ் இது, ஐயோ உனக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸ் எங்கே, உன் அண்ணா மேரேஜுக்கு அதை தான் போட்டுக்கொண்டுலாம் வாங்கி கொடுத்தான் உனக்கு, எங்கடி மினி நெக்லஸ் அப்படின்னு கேட்குறாங்க. மினி அப்போ அது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே மீனுவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஐயோ உன் லாவெண்டர் கலர் ஆஃப் சாரி எங்கே, பிங்க் கலரில் போட்டுட்டு நிற்கிற எங்கடி அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. ஒயினுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டா அதனால கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மினியும் மீனுவும் ஜங்குக்கு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க பாட்டிமாவை. பாட்டிமா டக்குன்னு கல் பண்ணிக்கிட்டு கரெக்டு, இந்த ட்ரெஸ் தான் உங்கள் 2 பேருக்கும் அழகாக இருக்குது, நெக்லஸ் இந்த கழு வச்ச நெக்லஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாம் ஒயிட் ஸ்டோன், இதுதான் வேணும்னு அட்டம் பண்ணி அந்த ஒயின் வாங்குச்சு, இப்போ உங்ககிட்ட கொடுத்துருச்சா, அழகாக இருக்குது பேபி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்கு கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட வந்துட்டாங்க. அப்பா அந்த ஒயின் என்ன மூடி மஸ்தான் வேலை போடுறான்னு தெரில உங்ககிட்ட, ஒயினுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னதும் மினியும் என்னோட தங்கச்சி மீனுவும் அப்படியே கண்ணுக்கு அழகாக தெரியுறாங்களா, நல்லாவே இல்லை இந்த அசசரிஸும் இந்த ட்ரெஸ்ஸும், அந்த ஒயினை நான் சும்மா விட மாட்டேன், அவளை வர சொல்லுங்க அப்படின்னு கத்துறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட ரூம்குள்ளே ஜிமின் தயாங் 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. ஜங்குக் கீழே ஐயர் கூப்பிட்றாரு, ரெடி ஆகிடுச்சு மேடையெல்லாம், ஸோ ஸ்டேஜில் வந்து நீ உட்காரணும், யாகம் விளக்க போகிறாங்களாம், நீ வந்து கங்கண கயிறு கட்டணும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ வர்றேன் ஜிமின். டேங் ஜிமின் நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் தங்கச்சிக்கு சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து இந்த வீட்டை விட்டு ஒழிச்சு விடுங்க, இல்லை நம்மளுக்கு தான் பின்னாடி ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அப்போ பாட்டிமா ஜங்குக்கு போகிறதே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஜிமினா தேங்கா மினி மீனும் 4 பேரும் நான் சொன்ன பிளானுக்கு ரெடியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன செகண்ட்லேருந்து ரெடி, 1 மாதமாக எப்போ நீங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். உடனே தயாங் ஜங்குக்கு அனுப்பி விட்டாச்சு, மாயாவை நீங்கள் சொன்னது போலவே நான் மினி மீனு 3 பேர் சேர்ந்து ஒரு சாக்கு முட்டையில் கட்டி 2 ஊருக்கு தள்ளி சைடில் இருக்கக்கூடிய ஆரஸ்பதி காட்டுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம், நைட்டே நடந்துருச்சு, இதெல்லாம் எப்போ வேணாலும் இங்கே வரலாம்,
டக்கு புக்குன்னு ஒயினுக்கும் ஜங்குக்கும் மேரேஜை பண்ணி வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா அப்படியே ஒரு டெவிலிஷாக ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு வரவே மாட்டா, கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட் நைட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவளால் வர முடியும். 2-3 தூக்க மாத்திரையை போட்டு மில்க் லாத்தி கொடுத்துருக்கேன். நைட்டு ஃபுல் கிளாஸ் மில்க்கையும் என் முன்னாடி தான் குடிச்சுப்புட்டு போய் படுத்தா. அதனால் கண்டிப்பாக திறக்க மாட்டா. 3 மாத்திரைங்கிறது ஓவர் டோஸ் தான். மண்டையை போட்டால் கூட எனக்கு கவலை இல்லை, எனக்கு தெரியாதுன்றிருவேன் என்ன கேட்டால். அதோட இது மூட்டையை அவுத்து விட்டுட்டு தானே உருட்டி விட்டீங்க, மூட்டையோடலாம் உருட்டி விட்டுறலையே அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. அதுக்கு மீனும் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னபடியே மூட்டையை நான் அவுத்து விட்டுட்டு அப்படியே உருட்டி விட்டோம். கடன்னு உருண்டு ஒரு ஆரஸ்பதி மரத்தில் மோதி அப்படியே விழுந்து கிடந்தாங்க. நான் பார்த்தேன், எல்லோ கலர் பட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க மீனும். கரெக்ட். வாங்க ஜங்குக்கிட்ட ஆக்டிங்கை போட்டு எதிர்பார்க்காத நேரத்தில் ஒயினை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு ஜங்குக்கு தாலிக்கட்டை வச்சு விடணும். டக்குன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா தன்னோட 4 பேர பசங்களையும் கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டாங்க. இப்படியே ஒரு ½ பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தன்னோட வீட்டு பேக்யார்டில் செட் பண்ணி வச்சுருக்க மேரேஜ் ஸ்டேஜில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. புரோஹிதர் யாககுண்டத்தை ரெடி பண்ணி இப்போ மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் மாயாவோட மம்மியும் டேடியும் வேகமாக ஜங்குக் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஜங்குக் மாயாவோட மம்மி டேடியை பார்த்துட்டு, ஆண்டி எங்கே மாயா? இன்னும் 15 மினிட்ஸில் மாயா என் பக்கத்தில் வந்து உட்காரணும், தாலி கட்டுறதுக்கு டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி ஒரு முக்கியமான விஷயம்ப்பா அப்படின்னு அழுதுகிட்டே மாயாவோட மம்மி ஜங்குக்கிட்ட போய் அமைதியாக உட்காந்து ஜங்குக்கோட இயர்ஸில் சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. மாயா எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். அதுதான்ப்பா 2 மணி நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணை காணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போயிடுச்சு ஜங்குக்கு. என்ன சொல்கிறீங்க? அவள் என்னை லவ் பண்ணியிருக்கா. 5 வருஷமாக நானும் அவளை லவ் பண்ணி இப்போ மேரேஜ் வரையும் வந்துடுச்சு. என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அதுதான்ப்பா தெரியல, ஆசைப்பட்டு உங்களை மேரேஜ் பண்ணணுன்னு குஷியாக இருந்தா. நைட்டு தூங்குனா, நான் பார்த்துட்டு கூட போய் என்னோடய ரூமில் படுத்தேன். உங்கள் பாட்டிமா கூட வீடு முழுக்க தேடிட்டாங்கப்பா. பாட்டிமாவும் பதட்டத்தில் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே சைடில் திரும்பி பாட்டிமாவை பார்க்குறாங்க. பாட்டிமா தன்னோட ஹேண்ட்ஸை பிசைஞ்சிக்கிட்டு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, காணும், புது பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு சவுண்டாக சொல்கிறாங்க பாட்டிமா. உயிரே போயிடுச்சு ஜங்குக்கு. ஓஹோ எப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு எழுந்து பாட்டிமா கிட்ட வந்துட்டாங்க. பாட்டிமா கொடுத்த சவுண்டில் அக்கம் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவங்க, ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு. அவ்வளோதான், அந்த ஃபுல் ஏரியாவும் அமைதியாகிடுச்சு. ஜங்குக்கோட பேக்யார்டில் தான் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கா. ஸோ ஏகப்பட்ட பேர் இந்த மார்னிங் டைமே வந்துட்டாங்க. ரொம்ப பதட்டமாகுது ஜங்குக்கு. பாட்டி உங்கள் தொண்டையிலே குத்த போகிறேன், எதுக்கு இப்படி கத்துனீங்க? மாயா எங்கேயும் போயிருக்க மாட்டா, அவன் என் லவ்வர், என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தவ. நான் கூட அந்த ஊரில் ஐயோ என்னோட வேலையை கூட மாற்றிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி அவள் என்னை விட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். எதை? நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மாயா ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாறி போயிருக்கியா? ஏன்டா சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இப்போ இல்லை, ஒரு 10 நாள் கழிச்சு தான் மேரேஜ் முடிச்சு சொல்லிக்கலான்னு நினச்சேன். ஒரு 3 வருஷம் அங்கே இருந்துட்டு நான் இங்கே வந்துடுவேன். இங்கேருந்து அப்படியே போகிறேன். மாயாவை தேடுனீங்களா இல்லையா? ஐயோ என்கிட்ட முன்னாடியே சொல்கிறது இல்லையா? 2 மணி நேரமாக காணுமாமே அப்படின்னு புலம்புறாங்க ஜங்குக். அந்த டைமில் மாயாவோட மம்மி டாடி 2 பேரும், தம்பி இந்த ஊர் முழுக்க ஆள் அனுப்பியிருக்கோம்ப்பா தேடுறதுக்கு, எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம், 9 மணிக்கு முகூர்த்தத்தை மாற்றிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே ஒரு ஃபயர் ஐஸில் மாயாவோட மம்மியையும் டேடியும் பார்த்துட்டு, மரியாதையாக சொல்லுங்கள், உங்கள் பொண்ணுக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? ஏன் கேட்குறேன் தெரியுமா? உங்கள் பொண்ணாக தான் வந்து என்கிட்ட ப்ரப்போசல் பண்ணான். உங்கள் பொண்ணை நான் ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் அவன் என் பின்னாடியே சுற்றுறான்னு சொல்லிவிட்டு தான் நான் அவளுக்கு ஓகே சொன்னேன். இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ போய் உங்கள் பொண்ணை காணும்னு சொன்னீங்க,
நான் போலீஸ்காரன் தூக்கி போட்டு குத்து குத்துன்னு குத்திடுவேன் லாக்கப்புக்குள்ளே. உங்கள் பொண்ணு இப்போ வரணும். 9 மணிக்கெல்லாம் கல்யாணத்தை மாற்ற முடியாது, இப்போவே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, எங்கே போய் தேடுறது ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க மாயாவோட மம்மி. மாயாவோட டேடி தன்னோட செல்ஃபோனில் ஏகப்பட்ட பேருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக் செத்த நேரம் அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி நின்றுட்டு, ரைட் 9 மணி முகூர்த்தத்துக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு புரோஹிதர்கிட்ட போய் கொஞ்ச நேரத்துக்கு கல்யாணத்தை தள்ளி வைக்கணும், 9 மணி முகூர்த்தத்துக்கு ஓகே தானே, பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, யாகம் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கட்டும். நீங்கள் 9 மணி முகூர்த்தத்துக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம் மேரேஜை, எதனால் தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பர்சனல் இஷ்யூ அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தன்னோட வேஷ்டியை மடித்து கட்டிக்கிட்டு ஸ்டேஜிலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுறாங்க ஃப்ளோரில். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜிமினுக்கும் டேயாங்க்கும் அல்ல. ஐயையோ, ஏய் மீனு, என்னடி இது உங்கள் அண்ணன் ரவுடி பைய மாதிரி குதிக்கிறான் ஸ்டேஜிலேருந்து கீழே. ஐயோ, ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சி போடுவானோ மாயாவை மட்டும் கண்டுபிடிச்சான். டெட் பாடி நம்ம 4 பேரும் தான். பாட்டிமா 1000 பொய்ய சொல்லி தவாளிச்சுக்குவோம். அது பொல்லாத ஆள் நம்மளை கோர்த்து விட்ருக்கு, பயமாக இருக்குது இப்போ எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். உடனே ஜிமேன், ஏய் இந்த ஊருக்குள்ளே தாண்டா சுற்றுவானுங்க, அப்படியே சுற்றினாலும் ஆரஸ்பதி காட்டுக்குள்ளே போய் யாரும் தேட மாட்டாங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அந்த டைமில் வைன் இப்போ பேக்யார்டில் ரொம்ப கேர்ஷியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வேகமாக ஜங்குக் நடந்து காம்பவுண்ட் கேட்டுக்கிட்ட போகிறத நோட்டீஸ் பண்ணிட்டாங்க வைன். என்னாச்சு இந்த ஜெயிண்ட்டுக்கு? இவன் அந்த மாயாவை கட்டிக்கணும்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலைஞ்சான். இப்போ கல்யாணம் பண்ணுற டைமில் எங்கே ஓடினான்? இந்த டைமில் தாலி கட்டணுமே, எங்கே போகிறான் அவன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வாயினதுக்கப்புறம் வேகமாக நடந்து பாட்டிமாக்கிட்ட வந்து, பாட்டி மாமா எங்கே போகிறாரு? 6:30க்கு தானே மேரேஜு, டைம் இப்போ 6:20 ஆகுது. ஸ்டேஜில் வந்து உட்காராமல் வேகுன்னு எங்கே போகிறாரு? காம்பவுண்டை தாண்டி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பொண்ணு ஓடி போச்சு அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. ஐயோ, எப்படி ஓடி போகும்? 5 வருஷமாக மாமாவை லவ் பண்ணுது அந்த பொண்ணு. ஐயோ, இவர் விடவே மாட்டார் அந்த பொண்ணை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். பாட்டிமா டக்குன்னு அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துக்கிட்டு, நான் என்னத்தை சொல்கிறது, பொண்ணு ஓடி போச்சு, ஓடுகாலி பொண்ணை பெற்றுப்பிட்டு எப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும், போய் தேடுங்க அப்படின்னு பொண்ணோட மம்மி டேடியை பார்த்து கத்துறாங்க பாட்டிமா கொடுத்த ஷவுட்டில் மாயாவோட மம்மியும் டேடியும் எகெயின் வீட்டுக்குள்ளே ஓடி போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. வைன் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, போட்டு தாக்கு, என்ன திட்டு வருந்த மாமா என்னைய, நல்லா உலகத்தில் அந்த பேரழகி அந்த மாயான்னு சொல்லிட்டு, ஏ மாயா மாதிரி வருமா, ஏ மாயா மாதிரி நடிப்பியானி, சிரிப்பியானி, சாப்பிடுவியானின்னு எவ்வளவு நெட்டீஸ் பண்ணியிருப்பாரு. இவர் மாயா மாதிரி நான் எதுக்கு இருக்கணும்? ஆளுகளை பாரு, இந்த ஓடிப்பிட்டா. நல்லா அசிங்கம் இந்த மாமாவுக்கு, இது நல்லா வேணும். என்னையா பயங்கரமாக அந்த மாயா கூட சேர்த்து வச்சு பேசி எப்படி மட்டம் தட்டுவார். என்னை விட 5 வயசுக்கு பெரிய வந்த மாயா, இந்த மாமா என்னை விட 10 வயசுக்கு பெரியவர். ஆனால் இவங்க 2 பேரும் என்னை எவ்வளோ டீஸ் பண்ணியிருப்பாங்க, தொலையட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் அழகாக பாட்டிமா கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு, பாட்டி இந்த நெக்லஸ் எப்படி இருக்குது? ஜங்குக் மாமா மினி அக்காவுக்கு வாங்கி கொடுத்தது. இந்த ஆஃப் சாரி எப்படி இருக்குது? இதை மீனுக்கு வாங்கி கொடுத்தாரு. எனக்கு பிங்க் கலர் வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு மட்டமான பிங்க் கலர் எடுத்து என் கையில் கொடுத்து, இதுதான் நீ கட்டிக்கணும், இவ்வளோதான் உனக்கு பட்ஜெட் அப்படின்ட்டு போயிட்டாரு. எப்படி இருந்திருக்கும் எனக்கு. அவங்க தங்கச்சி விட்ட பிடிங்கி நான் போட்டுக்கிட்டேன் பார்த்தீங்களா. இருந்தாலும் என்ன, மாமாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, க்ளோஸ். போலீஸ்காரனாக இருந்துக்கிட்டு பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொன்னால் இனி ஒரு பைய கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான் ஜங்குக் மாமாவுக்கு பொண்ணு. இனிமேல் சன்னியாசி தான் வாழ்க்கை முழுக்க அப்படின்னு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வைன் பேசுகிறத கேட்கும்போது மீனுக்கும் மினிக்கும் கோபம் வருது. ஒயான், என் அண்ணாவுக்கு பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு என் அண்ணா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு, நீ இவ்வளவு குஷியாக சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு அன்பே கிடையாதா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அன்பு, என் அண்ணனுங்க 2 பேர் மேலேயும் எனக்கு நல்ல அன்பு இருக்குது. உன் அண்ணா மேலே நான் எதுக்கு அன்பு வைக்கணும்? உன்னையும் மீனுவையும் எனக்கு பிடிக்கும், அதுக்காக உன் அண்ணனை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. மூஞ்சியை பாரு மூஞ்சியை, உன் அண்ணனுக்கு ஜெயிண்ட்டு மாதிரி வந்து என் வீட்டில் பிறந்துக்கிட்டு பட்டா பட்டுத்துறாரு.
திரியட்டும், இதுக்கப்புறம் கல்யாணமே ஆகாதவருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க ஒயின். ஊர்லேருந்து வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கச்சு முச்சுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா எங்கே போனாங்கன்னு ஒரு ஐடியாவும் கிடையாது யாருக்கும். இந்த மாதிரி ஒரு 1.5 hours பாஸ் ஆகிடுச்சு. ஜங்குக் அமைதியாக தன்னோட வீட்டுக்கு வந்து சைடில் அப்படியே உட்காந்துட்டாங்க. பாட்டிமா தன்னோட ஃபேக் டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே குடுன்னு ஜங்குக்கிட்ட ஓடி போய், தங்கமே என்னாச்சு, பொண்ணு கிடைக்கலையா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. அந்த மாயா மட்டும் என் கையில் கிடச்சா இப்போ பொழந்துருவேன் அவளை. எவ்வளவு திமிரு இருக்கும் என்னையா கல்யாண மேடை வரையும் வந்து உட்கார வச்சு. எங்கே ஓடி ஒழிஞ்சான்னு தெரியலை. அவளோட மம்மி டாடியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயந்து போயிட்டாங்க பாட்டிமாவே. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கோல்டு ஃபேஸில் உட்காந்துட்டு இருக்காங்க ஜங்குக். மம்மி டாடியை கூப்பிடுங்கன்னு சொன்ன நெக்ஸ்ட்டு செகண்டே பாட்டிமா போய் கூப்பிடாமையே மாயாவோட மம்மி டாடி 2 பேரும் ஜங்குக்கிட்ட வந்து நின்றுட்டாங்க. ஜங்குக் எழுந்து நின்று தன்னோட ஃபுல் ஸ்லீவில் போட்டிருந்த ஷர்ட்டோட ஸ்லீவ்ஸை அப்படியே அப்வர்டில் ரோல் பண்ணிக்கிட்டே வந்து ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க மாயாவோட டேடிக்கு. மாயாவோட மம்மிக்குமே ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. பயங்கரமான அவமானம் மாயாவோட மம்மி டாடிக்கு. அப்படியே போய் சைடில் கிராஸ் ஃபீல்டில் விழுந்துட்டாங்க. தம்பி என்னப்பா அப்படின்னு அழுகிறாங்க மாயாவோட மம்மி. என்ன தம்பி, உங்கள் பொண்ணு என் மானத்தை கெடுத்துட்டா. எங்கே போய் ஓடி ஒழிஞ்சான்னு தெரியலை, இல்லை வேறு எவனையாவது கூட்டிகிட்டு ஓடிட்டாளான்னு தெரியலை. என்னை பார்க்கல எப்படி தெரியுது உங்கள் ஃபேமிலிக்கு? இந்த ஊருக்குள்ளே நான் எப்படி தலை காட்டுறது? இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் இங்கே இருக்கப்படாது. உங்கள் ரிலேட்டிவ்ஸை கூட்டிகிட்டு 1/2 hourல இந்த இடத்த விட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும், இல்லை ஷூட் பண்ணிவிடுவேன் அத்தனை பேரையும் அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். அவ்வளோதான், பயங்கர அசிங்கம். மாயாவோட ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் டக்குன்னு அந்த இடத்த விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. மாயாவோட மம்மிக்கும் டேடிக்கும் பயங்கரமான கோபம் இப்போ ஜங்குக் மேலே. என்னையும் அடிச்சிட்டில தம்பி, நீ கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாயாவோட டேடி தன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக் அப்படியே சைடில் இருக்கக்கூடிய கிராஸ் ஃபீல்டில் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு. ரீசன், மாயாவை உண்மையிலே லவ் பண்ணியிருப்பாங்க ஜங்குக். ஸோ தன்னை விட்டுட்டு இப்படி ஓடி போயிட்டாளே அப்படின்னு பயங்கர கோபம் வருது இப்போ மாயா மேலே. அந்த டைமில் பாட்டிமா ஜங்குக்கிட்ட வந்து, இங்கே பாரு, கல்யாணம் முதல்ல இந்த வீட்டில் ஆரம்பித்து கல்யாணம்டா ஒன்றுட்டு, கல்யாணம் நிற்கப்படாது, நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆகாதுப்பா. போச்சு பெரிய அசிங்கம் இந்த ஊருக்குள்ளே. உனக்கு இதே மேடையில் நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேடி, கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி என்னது முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். என்னது முடியாதா? ஐயோ, இந்த ஊருக்குள்ளே சொல்லுவாங்க, அம்மா அப்பா இல்லாமல் இந்த கிளவி வளர்த்த பையன் கல்யாணம் பண்ணாமல் திரியிறான், பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி அசிங்கப்படுத்த போகிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. ஐயோ, இந்த லூசு கிளவி ஏதாவது பண்ணிக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்து ஓடுறாங்க ஜங்குக் பாட்டிமா பின்னாடி. அந்த டைமில் பாட்டிமா வேகமாக ஒயின், மினி, மீனு 3 பேரும் ஒரே பெட்ரூமை தான் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த ரூம்குள்ளே ஒடியாந்துட்டாங்க. ஜங்குக்கும் பின்னாடியே ஓடி போய் பார்க்குறாங்க. ஒயின் ரொம்ப கோஷியாக பெட்டில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. பாட்டிமா உள்ளே போய் பழமாக கத்தி கதறாங்க. என்னோட பேர வாழ்க்கை போச்சு, நான் சாகணும், இருக்கக்கூடாது. நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வேற சொல்கிறான். கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். ஏதாவது கொடுங்க, நான் சாகிறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பாட்டிமா. ஜங்குக் பதட்டமாக உள்ளே ஒடியாரும்போது பின்னாடியே மினி, மீனு, தயாங், சிமின் எல்லாருமே வந்திருப்பாங்க. பாட்டிமா அப்படி அழுது மூளையில் தன்னோட ஹெட்டை முட்டிக்கிட்டு இருக்கிறத எல்லாரும் பார்த்துட்டு பதட்டமாக, ஐயோ பாட்டி என்னது அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து, பாட்டி நான் கல்யாணம் பண்ணி தொலைகிறேன், எதுக்கு தான் அந்த மாதிரிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுற நீ? ஐயோ, நான் சந்தோஷமாக அந்த மாயாவை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் ஓட்டணும்னு பார்த்தா ஓடி ஒழிஞ்சிட்டா. நீ யாரை சொல்கிறியோ கட்டிக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக். இதெல்லாம் அமைதியாக பெட்டில் உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒயின்,
ஐயோ ஐயோ, இந்த போலீஸ்கார மாமாவுக்கு கல்யாணமே பண்ணி வைக்கக்கூடாது. அதையும் மீறி கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி தடபுடல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பொண்ணு ஓடி போயிடுச்சா? தொலையட்டும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை சேவ் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்காம என்ன பாட்டி சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக் மற்றவங்க எல்லாருமே இப்போ தான் ஒயினை பார்க்குறாங்க. பாட்டிமா கிடுக்கிடுன்னு ஒயின் கிட்ட வந்து அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸில் இருக்க சிப்ஸ் பேக்கெட்டை பிடுங்கி, ஏய் மணி 8 தாண்டி ஆகுது, கால நேரத்தில் இப்படி சிப்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகுறது, ஒன்னாலேயே நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இவ்வளோ நேரம் சாக போகிறேன்னு அழுத, இப்போ சிப்ஸ் சாப்பிட்டதும் அங்கேருந்து வந்து சிப்ஸை பிடுங்குற, உண்மையிலே நீ அழுகிறியா இல்லை ஆக்டிங் போடுறியா அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ஏன்னா ஒயின் வந்து பயங்கர கிளவர். அவ்வளோ கிளவராக இருக்கிறனால தான் சுத்தமாக படிப்பு ஏறாது ஒயினுக்கு. ஜங்குக்கு ஒயினோட இந்த கிளவர்னஸ் ரொம்ப பிடிச்சாலும் நல்ல விஷயத்துக்கு ஒயினை தான் யூஸ் பண்ண மாட்டாங்க, சேட்டை பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒயினை பார்த்து ஜங்குக் முறைக்கிறாங்க. ஒயான், ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலை, ஏதோ காமெடி பஜார் மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்க, என்னை வச்சு ஏதாவது பண்ணுறீங்களான்னு எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல, பதட்டமாக இருக்குது எனக்கு. பாட்டி யாரையாவது சொல்லி தொலை, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இவ்வளவு வாயாடுறா இவ, நான் சாக போகிறேன்னு சொல்கிறேன், சிப்ஸு திங்கிறா, இவ தான் உனக்கு பொண்ணு, இவளை தான் நீ கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. திடீர்னு இருக்குது ஜங்குக்கு. வாயனை அப்படியே பெட்டில் சாஞ்சு பில்லோவில் தன்னோட ஹெட்டை வச்சு படுத்துக்கிட்டு, கல்யாணம் பண்ணணும் நானா, முட்டாள் பாட்டி, இந்த ஜெயிண்ட்டை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க வாயின். ஜங்குக்கு கோபமாக வருது. தயாங்கும் ஜிமினும் ஐயோ ஏதோ ஒரு பிளானை போட்டு பிளான் சொதப்ப போகுது. பாட்டிமா தன்னை மறந்து ஒயின் மாதிரியே இறங்கிட்டாங்க குருட்டுத்தனமாக பேசுகிறதுக்கு அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டேங்கை பார்த்து ஜிமின் ஐஸ் அப்படியே விங்க் பண்ணி, ஒயான் சிரிப்புக்கெல்லாம் கிடையாது, பாட்டிமா விஷத்தை குடிச்சிட்டாங்கடி, ஜங்குக் வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளேயே பாட்டிமா சைடில் வச்சுருந்த இங்கே வயலுக்கு போடுற இந்த பூச்சி மருந்தை குடிச்சிட்டாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஜிமின். அவ்வளோதான். ஒயின் டக்குன்னு எழுந்து உட்காந்து, ஜிமின்னா என்ன சொல்கிற, பாட்டி உண்மையில நீ விஷம் குடிச்சிட்டியா அப்படின்னு பாட்டியை பார்த்து கத்துறாங்க ஒயின். பாட்டிமா புரிஞ்சுக்கிட்டாங்க. விஷம் கொடுத்துட்டேன், விஷம் குடிச்சிட்டேன், நான் சாக போகிறேன், நீனும் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணலைன்னா நான் கண்டிப்பாக எந்த மாற்று மருந்து எடுத்துக்காமல் இப்படியே இங்கேயே இருந்து செத்து போயிடுவேன், கல்யாணத்துக்கு ஒத்துக்க அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. பாட்டி நான் நம்ப மாட்டேன், நீ ஊரில் இருக்கவங்களுக்கு கூட விஷத்தை ஊற்றி கொள்ளுவேன், நீ சாக மாட்ட, நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இவ்வளோ அப்படின்னு டியாங் சொல்லிக்கிட்டே ஒயின்கிட்ட வந்து, ஏய் நம்ம 6 பேர்த்தையும் மம்மி டாடி இல்லாமல் கஷ்டப்பட்டு பாட்டிமா வளர்த்தாங்க, அவங்க விஷம் குடிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பொய் சொல்கிறதுக்கு இங்கே என்ன அவார்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பொய் சொல்கிறோம், ஆளைப்பாரு ஆளை, மரியாதையாக எழுந்திரி, ஜங்குக்கு உனக்கு தாலி கட்டுவான், வாயை பொத்திக்கிட்டு தாலியை கட்டிக்கிட்டு கம்முனு வீட்டுக்குள்ளே வந்துடுற அப்படின்னு சொல்கிறாங்க தயாங். எதை இந்த ஜெயிண்ட்டை நான் கட்டிக்கணுமா? இங்கே பாருங்கள் போலீஸ் மாமா, நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் உங்களை, நீங்கள் ஏதாவது இந்த ஊருக்குள்ளே ஏதாவது கிளிப்பட்டது கிடக்கும், அதை பிடிச்சி கட்டிக்கிட்டு குடும்பத்தை ஓட்டுற வழியே பாருங்கள், என் அழகுக்கும் அறிவுக்கும் நான் இந்த ஒரு மாப்பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருக்கேன் எனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இடி விழுந்த மாதிரி இருக்குது பாட்டிமாவுக்கு. ஐயோ இந்த படுபாவி பக்கத்து ஊருக்காரியை கட்டிக்கிறேன்னு சொன்ன மாதிரி நீ எந்த ஊருக்காரனி கட்டிக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க ஒயினை பார்த்து பாட்டிமா. எது இந்த ஊர் பக்கத்து ஊரா? வெளிநாடு கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளையை தான் நான் கட்டிப்பேன், அதுவும் பிடிஎஸ்டில் இருக்கக்கூடிய சுகாவை தான் நான் கட்டிக்குவேன், எனக்கு சுகா மேலே ஒரு கண்ணு, நான் சுகாவோட லைவ்லாம் யோங்கி மேரி மீ அப்படின்லாம் டைப் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவை பார்த்து ஒயின். ஐயோ போச்சு, ஐயோ என் குடியை கெடுத்துவிட்டாங்க, ஐயோ எவனையும் காதலிச்சுக்கிட்டு கிடக்குறான், நான் உண்மையிலே சாக போகிறேன், இருக்க மாட்டேன், ஐயோ என் பிளானை ஃபுல்லாக கெடுத்து குடிச்சோராக்கி விட்டுட்டா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுது கத்துறாங்க பாட்டிமா.
திடீர்னு இருக்கு மினி மீனு தேங் ஜிமின் 4 பேருக்கும் ஐயோ பாட்டி ஐயோ மயக்கம் வந்துருச்சு பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே பாட்டிமா கிட்ட ஐஸை காட்டி டேங் அப்படியே தான் பக்கம் இழுக்கிறாங்க. பாட்டி டக்குன்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு டேங் மேலே சாஞ்சிட்டாங்க. ஜங்குக்கு பதட்டம் தாங்க முடியலை. ஏய் பொயான், நீ எவனை கட்டிக்கிறேன்னு எனக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா? எந்திரடி, என் பாட்டிக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து வைன் உடனே ஜங்குக்கோட ஸ்டொமக்கில் ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே ஏற்றி விட்டுட்டு பெட்டில் இருந்து எழுந்து நிற்கிறாங்க. என்ன, உங்கள் தங்கச்சிங்களையும் என் அண்ணனுங்களையும் உருட்டி மிரட்டுற மாதிரி என்னை உருட்ட முடியாது. நான் இந்த ஊருக்காரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அது உங்களை மாதிரி ஒரு போலீஸ்காரனை கட்டவே மாட்டேன். என்னோட பாட்டிக்கு இப்போ 60-65 வயசு இருக்கும். இன்னும் ஒரு 30-40 வயசு வரையுமே நல்லா எங்கே தான் இருப்பாங்க. இருந்தாலும் பாவம் என்ன பண்ணுறது, உங்கள் மேலே இருக்க அதீத அன்பில் விஷத்தை குடிச்சிட்டாங்க. அவங்க விஷம் குடித்தாங்கன்னா நான் உங்களை கட்டிக்கணுமா? முடியாது. என் பாட்டி வாழ்ந்தது போதும். என் தாத்தாவை பார்க்க பாட்டிமா லைட்டுக்கு போகட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். பாட்டி குசும்புக்கு மருந்து எடுத்து குடித்தா அதுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா? தேவையே இல்லாமல் இந்த ப்ரீஷியஸான உயிரை உங்களோட வீணாக போன கல்யாணத்துக்காக முடிச்சுக்க பார்க்குறதுக்கு பாட்டிமா சாகட்டும். என்ன திமிர் இருந்தால் அந்த பாட்டி நான் ஒரு பேத்தி இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற நினப்பே இல்லாமல் விஷத்தை குடித்து சாக பார்த்துருப்பாங்க. என்னை விட்டுட்டு போக நினச்ச பாட்டி சாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அடி கல்லஞ்சக்காரி, ஐயோ குழந்தையிலேருந்து நான் வளர்த்தேனே, பாலும் தேனுமா கொடுத்து என் மற்ற பேர பிள்ளைங்க உன்னை விட பெருசுன்னு சொல்லிவிட்டு அதுகள்கிட்ட இருந்தெல்லாம் பறித்து உனக்கிட்ட கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்த்தேனே, ஐயோ என்ன சாகட்டுங்கிறியே நீ அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. வாயினப்பா பாட்டிமா கிட்ட வந்து என்னை விட்டுவிட்டு சாக துணிஞ்சிட்டில நீ, செத்துப்போ. எனக்கு சமைக்கிறதுக்கு மீன் இருக்கா, அப்புறம் மினி இருக்கா, எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு என் அண்ணனுங்க 2 பேரும் இருக்காங்க. அப்புறம் என்ன, நீ மண்டையை போடு. ஜங்குக்காக நீ சாக போயிட்டில, இந்த ஜங்குக் மாமாவை எனக்கு பிடிக்காது, இந்த ஆளுக்காக நீ சாக போனையில, செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு வாயின் அப்படியே சைடில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. பாட்டிமா அப்படியே உட்காந்துட்டாங்க ஃப்ளோரில். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, என் பிளாட் போச்சே அப்படின்னு அழுது கத்துறாங்க பாட்டிமா. ஜங்குக் பாட்டிமா பேசுகிறத ஃபீல் பண்ணலை. வைனை தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி அழக்கூடாது, நீங்கள் இவளை அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்தீங்கள்ல, எங்கள் 5 பேருக்கும் உங்களோட அன்பு எந்த அளவுக்கு கிடச்சிச்சோ அதை விட பல மடங்கு இவ மேலே அன்பை காட்டி வளர்த்தீங்க. எப்படி பேசிட்டா பார்த்தீங்களா? உங்களை செத்து போக சொல்கிறா. ஹாஸ்பிட்டல் எது நீங்கள் போகலாம், இவ வேண்டாம், இவளை நான் கட்டிக்க மாட்டேன், ஏதோ இவளை கட்டிக்கிறதுக்கு நான் துடிச்சிக்கிட்டா கிடக்கிறேன், ஹாஸ்பிட்டல் எழுந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தூக்கி விடு விடு, நான் சாகுறேன், உன் கல்யாணம் நின்று போச்சு. இவ்வளவு திமிரு பேசுகிறாளே இவளை தான் நீ கட்டணும். என் மேலே உண்மையிலே உங்களுக்கெல்லாம் அன்புன்னு ஒன்று இருந்தா இந்த வைனை 4 போடு போட்டு கல்யாணம் மேடிக்கு கூட்டிகிட்டு போய் இவ கழுத்தில் தாலியை கட்டு. அப்போ தான் நான் ஆஸ்பத்திரிக்கு வருவேன், இல்லாட்டி நான் வரவே மாட்டேன், நான் சாகுறேன் அப்படின்னு அப்படியே பாட்டிமா சின்ன குழந்தை மாதிரி ஃப்ளோரில் படுத்துக்கிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வைனப்போ பாட்டிமாவை கவனித்து பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து ஜங்குக் மினி மீனு தேங் ஜிமின் இவங்கள தான் குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் வைனை அப்படியே பார்த்துக்கிட்டு தன்னோட வேஷ்டியை அப்படியே சரி பண்ணிக்கிட்டே வைன் கிட்ட வர்றாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வைன் அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படியே வைனோட ஹேரை பிடிச்சி கல் மாதிரி மனசை வச்சுக்கிட்டு வந்து பிறந்திருக்கிற உனக்கு மல்லிகைப்பூவில் பூ தைக்கணும்னு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இந்த ஹேருக்கு நீ பாட்டிமாக்கிட்டேயே பூ தைச்ச. இப்போ பாட்டிமா சாக போகிறாங்க, சாகட்டுங்கிற நீ இருக்குடி இதுக்கப்புறம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டரில் தூக்கிக்கிட்டு ஜங்குக் இப்போ கல்யாணம் நடக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு கிளம்பிட்டாங்க. வைன் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. மாமா விட்டுங்க, என்னை இறக்கி விடுங்க, எனக்கு உங்களை பிடிக்காது, வேற ஒருத்தியை காதலிச்சாலும் நான் கட்டிக்க மாட்டேன், இறக்கி விடுங்க, நான் சுகாவை தான் லவ் பண்ணுறேன், என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு அழுது கத்துறாங்க வைன். ஜங்குக் அப்படியே வைனை சைடில் நிற்க வச்சு அப்படியே வாலில் தள்ளி வைனோட த்ரோட்டை பிடிச்சிட்டாங்க. பயந்து நடுங்கிட்டாங்க வைன். என்னடி
நீ என்ன வேணாலும் பேசுவ, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? என்னைக்கு நீ பாட்டிமா சாகட்டும்னு சொன்னியோ, உன்னை நான் விட மாட்டேன்டி. வாயை பொத்திக்கிட்டு ஸ்டேஜில் வந்து உட்காந்து நீ தாலி கட்டிக்கணும். நீ தாலி கட்டிக்க மாட்டேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுன, உண்மையிலே சொல்கிறேன், உன்னைய நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க கெஸ்ட் ஹவுஸுக்கு தூக்கிட்டு போய் கெடுத்துப்பிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு வழியே கிடையாது, என்னைய தான் கட்டிக்கணும். என்ன, கெஸ்ட் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு போகவா அப்படின்னு கேட்குறாங்க ஒயினோட ஐஸை பார்த்து ஜங்கு. ஜங்கு கோபத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒயின் கல் பண்ணிவிட்டு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போ, ஸ்டேஜுக்கு போ அப்படின்னு கத்துனதும் ஒயின் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டாங்க. பின்னாடியே பாட்டிமாவை ஜிமினும் தயாங்கும் கைத்தாங்களாக பிடிச்சி மெதுவாக நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா அப்போ ஜிமினை பார்த்து, ஆக்டிங் நல்லாயிருக்கா, தத்ரூபமாக நடிக்கிறேனா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் முட்டிக்கட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். பாட்டிமா கல் பண்ணிவிட்டு, ஏதோ பிசிறு தட்டிடுச்சு போல், மேனேஜ் பண்ணிவிடுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு வேறு கூட்டிகிட்டு போகணுமா என்னைய அப்படின்னு கேட்குறாங்க ஜிமினை பார்த்து பாட்டிமா. டேங்கப்ப, ஆமாம், கூட்டிகிட்டு போய் தான் உங்களை வச்சு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவை ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 9 o'clock போல் ஒயினுக்கும் ஜங்குக்கும் நல்லபடியாக மேரேஜ் முடியுது. ஜங்குக்கு ஒயின் நெக்கில் தாலியை கட்டி விட்டுட்டு ஐயர் கொடுத்த குங்குமச்சிமியில் வாங்கி அப்படியே ஒயினோட ஃபோர்ஹெட்டில் குங்குமம் வச்சு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற குங்குமத்தை தன்னோட நெத்தியில் பூசிக்கிட்டு அப்படியே சைடில் வந்து நிற்கிறாங்க. ஒயின் அப்படியே ஒரு ஃபயர் ஐஸில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒயினு மெட்டி போட்டுக்கணும், சைடில் வந்து அந்த அம்மி மேலே காலை வை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் தன்னோட டோஸ் ஃபிங்கரை காட்டுறாங்க. ஜங்குக்கு அதில் ஒரு முத்து வச்சு மெட்டியை போட்டு விட்டுட்டு அப்படியே நிமிர்ந்து நிற்கிறாங்க. ஒயின் நல்லா ஹைட்டான பொண்ணு. ஜங்குக்கோட நோஸ் ஹைட்டுக்கு இருப்பாங்க ஒயின். அந்த கிராமத்தில் ரொம்ப அழகான பொண்ணுங்களில் ஒயினும் ஒரு பொண்ணு. ஜங்குக்கு இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, வா பாட்டிமாக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் பாட்டிமாக்கிட்ட போய் காலில் விழுகிறாங்க. ஆனால் ஒயின் காலில் விழுகலை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் ஒயினை பார்த்து அப்படியே ஒயினோட ஷோல்டரை பிடிச்சி அழுத்தி காலில் விழு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா விடு முதல்ல, ஏ கிளவி, ஆக்டிங் கிளவி, நல்லா நடிச்சு என் வாழ்க்கையை கெடுத்துவிட்ட, நீ உன்னை குத்துனா எப்படி இருக்குன்னு தெரியுமில அப்படின்னு கத்துறாங்க. ஸ்டேஜில் இருக்க அத்தனை பேரும் ஒயினை பாட்டிமாவையும் தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இப்போ காலில் விழுந்துட்டு சைடில் பார்க்குறாங்க. ஒயின் காணும், நின்றுட்டுருக்காங்க. இவ்வளா அப்படின்னு சொல்லி டக்குன்னு எழுந்து ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து அப்படியே பாட்டிமா கிட்ட நீஸில் உட்கார வைக்கிறாங்க. பாட்டிமா சைடில் இருந்த அச்சதை எடுத்து, ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருக்கும் அச்சதை தூவிட்டு அப்படியே டேங் மேலே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க பாட்டிமா. டேங் இப்போ ஜங்குக்கிட்ட, நாங்கள் பாட்டிமாவை தூக்கிட்டு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு, பாட்டிமாவை இதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது, அடம் பண்ணிக்கிட்டு வரமாட்டேன்ட்டாங்க, நாங்கள் தூக்கிட்டு போகிறோம், நீ வந்திருக்க கெஸ்ட்டை பார்த்துக்கோ, மினி மீனும் நீங்கள் ஜங்குக்கிட்டையும் ஒயின்கிட்டையும் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க டேங்கும் ஜிமினும். எங்கள் அதர் ஹேண்ட் மாயாவோட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு பாட்டி உட்காந்துக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மாயாவோட மம்மியும் டேடியும் அந்த பாட்டிமாக்கிட்ட போய் உட்காந்து, என்ன பண்ணி தொலைய, அந்த மாயா ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்கள பெற்று கொடுப்பா, அந்த குழந்தைங்கள வச்சு நாம் எல்லாரும் ஒரு இளமை மாறாத வாழ்க்கையை, மரணமில்லாத வாழ்க்கையை வாழலான்னு நினச்சோம். எங்கே போய் ஒளிஞ்சான்னு தெரியலை அந்த மாயா. நாங்கள் இந்த ஊர் முழுக்க தேடி இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு 2 ஊர் தள்ளி இருக்கக்கூடிய ஆரஸ்பதி காட்டுக்குள்ளே மயங்கி கிடந்தான்னு நம்ம வேலையாட்கள்லாம் மாயாவை தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அந்த ஜங்குக் மூலமாக பிறக்கிற குழந்தைங்க கிட்ட தானே நீங்கள் எதிர்பார்க்குற ஹார்ட் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் அந்த ஜங்குக் தானே இருக்கிறான். அவன் குழந்தைங்கள தானே நம்ம
அந்த குழந்தைங்களோட இதயத்தை எடுத்து நம்மளோட பூஜையை செய்ய முடியும். மாயாவை கல்யாணம் பண்ணியிருந்தா ஈஸியாக குழந்தையோட இதயம் கிடச்சிருக்கும். இப்போ விசாரித்து பார்த்துட்டோம். அந்த ஜங்குக் அவனோட சொந்த அத்தை பொண்ணு அந்த ஒயினை மேரேஜ் பண்ணியிருக்கானா. அவங்க பாட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்கா. அந்த பொண்ணு பொல்லாத ஆள். அந்த பாட்டியை விட பல மடங்கு கேடி. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை அப்படின்னு பாட்டிமா கிட்ட சொல்லி புலம்புறாங்க மாயாவோட டேடி. அப்போ அந்த பாட்டிமா, விடு விடு, 3 குழந்தையோட இதயம் எனக்கு வேணும். அப்படி இருக்கும்போது ஜங்குக்கு கண்டிப்பாக குழந்தைங்க பிறக்கும்ல, அந்த குழந்தைய தூக்கி இதயத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டி. அப்போ மாயாவோட டேடி சொல்கிறாங்க, பாட்டிமா, ஒரே டெலிவரியில் 3 குழந்தை எப்படி பிறக்கும் ஜங்குக்கு? ஒருவேளை ஒன்றா பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், 3 குழந்தை அவனுக்கு ஒரே டெலிவரியில் பிறக்கும்டா. அப்படிப்பட்ட யோகமான ஜாதகம் அவனோடது. அவனுக்கு பிறக்கிற குழந்தைங்க அதீத அறிவோடையும் அதீத அழகோடையும் இருக்குங்க. அந்த குழந்தைங்களோட இதயத்தை எடுத்தாதான் நம்ம நினைக்கிற மாதிரியான உடல் அமைப்பும் முகமும் தீராத ஆயுளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்குத்தான் உன்னோட பொண்ணு மாயாவை நான் சூஸ் பண்ணேன். ஜாக்கிரதையாக இல்லாமல் இந்த கல்யாணத்தை கோட்டை விட்டுவிட்டு இப்போ என் பிளானை ரொம்ப ரிஸ்க்காக மாற்றி வச்சுருக்கீங்க. அந்த ஜங்குக் வேறு போலீஸ்காரன். கவனமாக இருக்கணும், அமைதியாக இருங்க. குழந்த பிறந்து கரெக்டாக 5 வயசு குழந்தைக்கு என்னைக்கு பூர்த்தி ஆகுதோ அந்த டைமில் குழந்தைங்கள நம்ம கடத்தி குழந்தைங்களோட இதயத்தை எடுக்கணும். வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருக்கணும், கவனம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வயசான பாட்டி. அப்போ மாயாவோட மம்மி சொல்கிறாங்க, ஐயோ, என்னோட பொண்ணு மாயா அந்த ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி ஒரே டெலிவரியில் 3 குழந்தைங்கள பெற்று அழகாக நம்மக்கிட்ட இதயத்துக்காக குழந்தைங்கள கொடுத்துருவா. ஆனால் இப்போ வேறு ஒருத்தியில கல்யாணம் பண்ணியிருக்கா ஜங்குக்க, அவள் கொடுப்பாளா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க மாயாவோட மம்மி. அப்போ அந்த பாட்டிமா, முட்டாள், நம்மளோட நல்லதுக்காக மாயா நம்மளுக்கு குழந்தைங்கள கொடுப்பா, இன்னொருத்தி எப்படி கொடுப்பா? நாம் குழந்தைங்கள அவங்கக்கிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. ஜங்குக் பொல்லாத ஆள். நம்ப வச்சு ஒரு வழி பண்ணணும் அந்த ஃபேமிலியை. அதுக்கு ஏதாவது யோஜனையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா தன்னோட வாக்கிங் ஸ்டிக்கை அப்படியே ஊனிக்கிட்டே எழுந்து நின்று, 2 பேரும் ஊருக்குள்ளே போங்க. நான் இந்த கிராமத்தோட ஓரத்தில் இருக்கிற என்னோட வீட்டில் இருக்கேன். நான் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. இனிமே எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து என்னைய பார்க்காதீங்க. எப்போதும் போல் நடு ஜாமத்தில் வந்து என்னைய பாருங்க. என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட நான் என் வீட்டில் இருக்கேன்னு தெரியாது. மூடி கிடக்கிற வீடுன்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆள் நடமாடிக்கிட்டு இருக்க இந்த நைட்டு டைமில் வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது? இந்த ஊரில் இருக்கிற முக்கியமான புள்ளிகளுக்கு என்னையை பற்றியும் என்னோட இதயத்தை எடுக்கக்கூடிய யோஜனையை பற்றியும் நல்லா தெரியும். கவனமாக இருக்கணும். நான் உங்களோட கொள்ளு பாட்டின்னு யாருக்கும் தெரியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா மெல்ல அங்கேருந்து நடந்து தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மாயாவோட மம்மியும் டேடியும் அப்படியே பாட்டிமா போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, எப்படியாவது நம்ம பாட்டிமாவுக்கு இளமையை கொண்டுட்டு வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எதுக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. பாட்டிமா நம்ம குடும்பத்தையே பார்த்துக்குவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.